ஜெபம் செய்வோம். மகிமை நல்ல ஆண்டவரே, மகத்துவம் நிறைந்தவரே, உம்மை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த மகிமையான காலை வேளையிலே உம்முடைய திரு சன்னிதானத்தில் ஒன்று கூடி வந்து உம்முடைய முகத்தை நாங்கள் காணவும், உம்மை நோக்கி நாங்கள் துதி தோத்திரங்களை ஏறெடுக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா தகப்பனே, எங்கள் மத்தியில் அசைவாடி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய படைப்புகள் விடுதலைக்காக தவித்துக் கொண்டிருக்கிற இந்த அருமையான சூழலிலே நாங்கள் உம்மாலே படைக்கப்பட்ட படைப்புகளை பாதுகாக்கவும் பேணி பராமரிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தும்படியாய் மன்றாடுகின்றோம். இந்த அருமையான சுற்றுச்சூழலாயிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆராதனை மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் தெய்வீக பிரசன்னத்தில் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து பாமாலை 9 ஆராதனை கீதங்கள் 405 பாடுவோம். பாமாலை 9 ஆராதனை கீதங்கள் 405 பாடுவோம். Kumare na we
சதா ஸ்துதிவோனாகமோ. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். மெய்யாகவே இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல. உன்னே நான் கூட்டத்தின் களிப்பும் துதிமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. கர்த்தாவே, உம்முடைய வீட்டையும் உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களின் மேல் எவ்வளவோ வாஞ்சியும் தவணமாயிருக்கிறது. தேவனே, உம்முடைய கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக மிகுந்த கிருபையுடனும் மிகுந்த தாழ்மையுடனும் பணிந்து குனிந்து உம்மை ஆராதிப்பதற்கு தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த அருமையான திருத்தவ திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறின் காலை ஆராதனை வேளையிலே உம்முடைய வீட்டிலே நாங்கள் ஊழியர்களாக, பாடகர்களாக, லேவியர்களாக, கண்காணிகளாக தேவனே சமூக இடைவெளியை கடைபிடித்து தேசத்தின் துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற உமக்குள் நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிதலோடு நிறைவேற்றி ஆவியோடும் கருத்தோடும் ஆராதிக்க உம்முடைய சந்நிதியிலே கூடி வந்திருக்கிறோம். படைப்பு விடுதலைக்காக தவிப்பது போல தேசத்தின் ஜனங்களும் திருச்சபையின் ஜனங்களும் நீர் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிகளும் தங்கள் ஆத்மாவிலையும் ஆவிலையும் சரீரத்திலையும் விடுதலை பெற்ற பெண் மான்களைப் போல வாழுவதற்கு கால்கள் உறுதிப்படுத்தப்படுவதற்கு, ஓடுவதற்கு, சத்தியத்திற்காக ஓடுவதற்கு தவிக்கிறது. இந்த அருமையான ஆராதனை வேளையிலே தேவரீர் நாங்கள் இதுவரைக்கும் இவ்விதமான விடுதலையை பெற முடியாமல் தவிக்கிற அடிமைத்தனத்துக்குட்படுத்துகிற எல்லா காரியங்களையும் இந்த அருமையான வேளையிலே உன்னதத்திலே பரிசுத்தம் உள்ளவராயிருந்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி இடைவிடாமல் உம்மை தொழுது கொள்ளுகிற பரம சேனைகளுக்கு முன்பதாக உம்முடைய ஆலயம் சூழ்ந்திருக்கிறது. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய ஜனங்களாகிய நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய அபாத்திரத்தன்மையை உணர்ந்தவர்களாக உம்முடைய சன்னிதானத்திலே இந்த அருமையான கால வேளையிலே வந்து நின்று உம்மை ஆவியோடும் கருத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஆராதிப்பதற்கு இளவாத்திர நிலைமையை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே இந்த அருமையான வேளையிலே பாவத்தை நாங்கள் அறிக்கையிட கர்த்தாவே என்னை தாண்டியும் ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும் என்று சொல்லி நாங்கள் எழுந்து பரமபிதாவாக்கிய உம்மிடத்திலே வந்து நிற்கிறோம். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்குமாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாய்ந்திருக்க பிரவேசியாதேயும் என்று எங்கள் பாவங்களை உம்முடைய சன்னதியிலே
அறிக்கையிட நாங்கள் தைரியம் பெற்றவர்களாய் உம்முடைய சமூகத்திலே இதுவரைக்கு பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். மேலும் வேதவசன பற்பல வாக்கியங்களில் எங்களை ஏவுகிறபடியினால் நாங்கள் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பதாக பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திரைக்கரங்களினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த உம்முடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் உடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் உடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளை காக்க வேண்டிக் கொள்ளவும் நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே பரம கிருபாசனத்திலே முழங்கால் படியிட்டு பாவங்களை அறிக்கையிடுவது எங்களுடைய விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாங்களும் காணொளி மூலமாக்க வீடுகளிலே தனிமையாய் ஆண்டவரே வாழ்ந்து தனிமையாக தனிப்படுத்தலை காண்டவரை காத்து கொண்டு காணொலியின் மூலமாக ஆராதனையை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம். ஜெபம் பண்ண கிடவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்ப நாடுகளைப் போல நாங்கள் உடைய வழியில் விட்டு வழிந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு கருப்புங்களுக்கும் வேண்டி நடந்தோம். ஒரு பரிசுத்த கருப்புக்குறதுமாய் குற்றம் செய்தோம். சேத்துக்களை செய்யாமல் சேத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சிறுமையில்லை ஆனாலும் ஆண்டவரை எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அளிச்ச வாக்குத்தினுடைய நிர்பார்வையில் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிறதை சீர்படுத்தும். ஏறக்குள்ள பிதாவே, இந்த பிரச்சனை உண்டாபடி நாங்கள் தேவக்தியும் நீதியும் தொழிலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்திலும் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவை மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷ உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தம் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவி அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பூமியிலே செய்யப்படுவதாக அந்தந்த உலகில் அப்பத்தை எடுத்தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க வராமல் தீமை எங்களை செய்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் பாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள்.
மாறி மாறி வாசிக்க முடியாத சங்கீதம் 33ஆம் சங்கீதம். சங்கீதம் 33. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பத்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செயல் எல்லாம் சத்தியமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயினால் அவைகளின் சர்வ சேனையும் காக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக்க வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சிருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை வாங்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்திரரையும் காண்கிறார். நாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மீதியாய் ரட்சிக்கப்படான். சௌரியவான் பலத்தின் பலத்தியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து திரும்பிக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவியும். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடவுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியினால் அவருடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கபடியே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாவது பாடம் ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற பலவித சகலவித மாம்ச ஜந்துக்களாக்கிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமி மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கிடவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக்க பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷர் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது இல்லை.
பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரிக்காலம், பகலும் இரவும் ஒளிவது இல்லை என்று நம்முடைய உள்ளத்திலே சொன்னார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அதேன் என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்று கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆகியால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இது வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாக்கிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து அவக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வானத்தையும் பூமியையும் படைத்த
ஜெபம் பண்ண கனவோம். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பே. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரீப்பீயோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இருதயத்தை சத்திகாரியோ. ஜெபம் பண்ண கடவோம். சமாதானத்துக்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனை அறிவதே நித்திய ஜீவன், மெய்சேவிப்பதே மெய்ச்சியாதினம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமதடியாராக்கிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோ. தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனை, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுக்கையினாலே நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவரே, எங்கள் பேராயர் மேலும் குருமார்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா பரிசுத்த சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உதாசீர்வாதமாக்கிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கத்தரும் மத்தியஸ்தருமாக்கிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக்க இதை கட்டளை தருளோ. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் சேர்ந்து பாமாலை 279
ஆராதனை கீதங்கள் 675 பாடுவோம். பாமாலை 279, ஆராதனை கீதங்கள் 675 பாடுவோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. தேவனாகிய கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக கரம் பிடித்து நடத்தி வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயும் அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த வாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன பேச ஆயத்தமாயிருக்கிறீர்? இந்த அருமையான நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அப்பா, எங்களிடத்தில் நீர்
இடைவிடும்படியாய் மன்றாடுகிறோம் என்று சொல்லி நம்முடைய உள்ள கதவை திறந்து கொடுப்போம். ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மோடு இடைவிடுவார். பரம தந்தையே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்பதற்கு அமர்ந்திருக்கிறோம். அப்பா, எங்களிடத்தில் ஆண்டவர் நீர் பேசுவீராக. நாங்கள் வாழ்விலை செய்ய வேண்டிய காரியங்களை உம்முடைய வார்த்தை நிமித்தமாய் கற்றுக் கொடுப்பீராக. உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். அடியனை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படுவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய முதிர்ந்த வயதிலே தன்னுடைய குமாரர்களான 2 குமாரர்களை அழைத்து, பிள்ளைகளை கவனியுங்கள், எனக்கு முதிர் வயதாகிவிட்டது, நான் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோடு இருப்பேன், அதற்கு பின்பதாக நீங்கள் உங்களை வாழ்விலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த 2 குமாரர்களுக்கும் தன்னுடைய சொத்தை 2 பிரிவாக பிரித்து எழுதி வைத்தார். அவர் எழுதி வைக்கின்ற போது சொன்ன காரியம், உங்கள் இருவருக்கும் 2 நிலங்களை தருகின்றேன், 2 விதமான தோட்டங்களை தருகின்றேன், நீங்கள் அதை வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்விலே நலம் பெற வாழுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். மாத்திரமல்ல, அதோடு கூட அந்த நிலத்திலே பொக்கிஷம் இருக்கின்றது, அதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே உயர்வீர்கள் என்று சொல்லியும் அந்த தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே கூறினார். காலம் கடந்து சென்றது, தகப்பனார் மரித்து போனார். இந்த 2 குமாரர்களும் தன்னுடைய தகப்பனாரின் சொத்துக்களை அவர்கள் பிரித்து கொண்டு தங்களுடைய வாழ்விலே கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்தார்கள். திடீரென்று சொல்லி 2 குமாரர்களுக்கும் ஞாபகம் வந்தது, தகப்பனார் கடைசியாக சொன்ன வார்த்தை, இந்த நிலங்களிலே பொக்கிஷம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னாரே, ஒருவேளை புதையல் இருக்குமோ என்று சொல்லி இருவரும் சிந்தித்தார்கள். பாருங்கள், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட நிலத்திலே அவன் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். ஒரு பொக்கிஷமாக இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும், ஆனால் என்னுடைய வேலை, நான் இந்த நிலத்தை பண்படுத்தி அதை நான் விவசாய நிலமாய் மாற்றுவேன் என்று சொல்லி அதை விவசாயத்திலே அவன் ஆரம்பித்தான். 2வது குமாரன் செய்த காரியம் என்று சொன்னால், இந்த நிலத்திலே பொக்கிஷம் இருக்கிறது, நல்லதொரு அருமையான தங்க நாணயங்கள், பணங்கள், இவைகள் இந்த நிலத்திலே புதைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டு அவன் நிலத்தை தோண்டி கொண்டே இருந்தானாம். தோண்ட தோண்ட அந்த பொக்கிஷம் கிடைக்கவில்லை. இன்னொரு இடத்திலே தோண்டுவான், மற்றொரு இடத்திலே தோண்டுவான். இப்படி அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் முழுவதும் அவன் தோண்டி தோண்டி பார்த்து எந்த ஒரு பொக்கிஷமும் இல்லாமல் கவலையுற்றவனாய் காணப்பட்டான். அவனுடைய கையில் இருந்த பணம் எல்லாம் செலவழிந்தது. அந்த நிலத்தை தோண்டுவதற்கே அந்த பணம் போதுமானதாக இருந்தது. இப்படி காலங்கள் கடந்து போக 1வது குமாரன் தன்னுடைய நிலத்திலே அவன் விவசாயம் செய்து உயர்ந்து செல்வம் செழித்த ஒரு மனிதனாக வளர்ந்தான். 2வது குமாரன் தன்னுடைய நிலத்தை அவன் தோண்டி தோண்டி எல்லாவற்றையும் இழந்து கடைசியாக அந்த நிலத்தையும் இழப்பதற்கும் அவனுக்கு வாய்ப்பு நேரிட்டது. அப்போதுதான் புரிந்து கொண்டான், பொக்கிஷம் என்று சொன்னது இந்த நிலத்திலே விவசாயம் செய்து அது நிமித்தமாக வரக்கூடிய வருமானம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து மனிதனுடைய கையிலே கொடுத்தார். எதற்கு என்று சொன்னால், ஆண்டு கொள்வதற்கு என்பதை வேத வாக்கியம் நினைப்பூட்டுகின்றது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி,
நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே தேவன் மனிதனை படைத்த போது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். படைத்த மனிதர்களை பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். பாருங்கள், இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இந்த உலகத்திலே எல்லா விதமான ஜீவ ஜந்துக்களையும் மாம்ச ஜந்துக்களையும் நிலங்களையும் ஆண்டு கொள்வதற்காக படைக்கப்பட்டான். இன்றைக்கு சுற்றுச்சூழல் ஞாயிறாக நாம் ஆசரிக்கின்றோம். என்விரான்மெண்ட் சண்டே. நம்மை சுற்றியிருக்கின்ற நிலங்களை நாம் பாதுகாக்கும்படியாக, நம்மை சுற்றியிருக்கின்ற படைப்புகளை, ஆண்டவரை படைத்த படைப்புகளை பாதுகாத்து பேணி காக்கவும் ஆண்டவர் நமக்கு உலகத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கின்றார். இதே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர் என்று சொன்னால், எதற்காக ஆண்டவர் மனிதனை படைத்தார் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை என்பதை அழகாக போடப்பட்டிருக்கிறது. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. ஆக தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான வேத சுட்டி காட்டுகின்றது, நிலத்தை பண்படுத்தும்படியாக தான் மனுஷனை ஆண்டவர் உருவாக்குகின்றார். நிலத்தை பண்படுத்தபடியாக தான் ஆண்டவர் மனிதர்களை உருவாக்குகின்றார். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த மண்ணிலிருந்தே ஆதாமை உருவாக்கி அது முன்பதாக ஆதாமுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஆண்டவர் அவனை அழகு பார்க்கின்றார். மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு கட்டளையும் கொடுக்கின்றார். என்ன கட்டளை? 15ஆம் வசனம் போடப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. படைத்த மனிதனுடைய நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகின்றார். ஏதேன் தோட்டத்திலே அந்த மனிதன் அழைத்து கொண்டு வந்து அந்த நிலத்தை பண்படுத்தவும் அந்த நிலத்தை பாதுகாக்கவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி வேதவாக்கி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றைக்கு சுற்றுச்சூழல் ஞாயிறிலே இந்த அருமையான வசனத்தை ஆதாரமாய் கொண்டு ஆண்டுடைய வார்த்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்களாகி நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை. மனிதர்களாகி நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பூமி நிலங்களை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நம்ம சுற்றி இருக்கின்ற ஜீவ ஜந்துக்களை பாதுகாக்கவும் அதை பராமரிக்கவும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். அதை உணர்ந்தவர்களாக ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னால், படைப்பு விடுதலைக்காக தவிக்கிறது. படைப்பு விடுதலைக்காக தவிக்கின்றது. கிரியேஷன் groans ஃபார் லிபரேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய படைப்புகள் விடுதலைக்காக தவித்து கொண்டிருக்கிறது, ஏங்கி கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு பாடமாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, அது ஒரு முக்கியமான காரியம். என்னென்று சொன்னால், ஆண்டவர் படைத்த படைப்புகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய தன்மைகளை, தனித்தன்மைகளை இழந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், மரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாக வாழ்ந்த சூழலும் இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலும் எப்படியாக இருக்கின்றது? நாம் மரங்களை அழித்து அதிலே வீட்டு மனைகளை உருவாக்கி பலவிதமான கம்பெனியை உருவாக்கி நாம் இயற்கையை அழித்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் அழிந்து கொண்டிருக்கின்ற படைப்புகள், அழிந்து கொண்டிருக்கின்ற சுற்றுச்சூழல். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் அதற்கு அழைப்பு கொடுக்கின்றார். விடுதலைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற படைப்புகளை நாம் பாதுகாத்து பேணி காக்க
ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். இந்த நாளிலே கொரோனா நோய் என்பது உலகம் அனைத்திலும் அச்சப்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாரையும் ஐயப்படுத்தி அந்த நோயானது பாதித்து கொண்டிருக்கிறது. அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்நாளிலே நோய் எதிர்ப்பு சக்தியை இழந்து கொண்டிருக்கிறோம். எது நிமித்தமாக? இயற்கையை அழிப்பது நிமித்தமாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நம்முடைய வாழ்வானது மாறிக்கொண்டிருக்கிறது. தேவன் படைப்புகளை பாதுகாத்து பேணி பராமரிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். படைப்புகளுக்கு விடுதலையை ஆண்டவர் எப்படி அருளுகிறார், எதிலிருந்து அருளுகிறார் என்பதை ஒரு 3 முக்கிய காரணி மூலமாக விவரிக்க உங்களோடு வாசிக்கின்றேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் அதில் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரம் நமக்கு நன்றாக தெரியும். நோவாவின் காலத்திலே ஆண்டவர் மழையினாலே உலகத்தை அழித்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரியும். எது நிமித்தமாக உலகத்தை அழிக்கின்றார்? மாம்ச ஜந்துக்கள் செய்த பாவமோ அல்லது அங்கே ஜீவித்துக் கொண்டிருந்த ஊரும் பிராணிகள் செய்த பாவமோ? அல்ல. மனிதர்களாகிய நாம் செய்த பாவத்தினாலே, மனிதர்களாகிய நாம் செய்த தவறு நிமித்தமாக ஆண்டவர் இந்த உலகத்தையே அழித்தார். எல்லாவற்றையும் நிக்கிரம் பண்ணுவேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அழித்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம் இப்படியாய் கூறுகிறது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. பாருங்கள், மனுஷன் நிமித்தமாய் ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை. 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். மனிதனை உண்டாக்கினது மனஸ்தாபமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவனுடைய இருதயம் பொல்லாங்கானது. சிறு வயது தொடங்கி அவனுடைய இருதயமானது பொல்லாங்கு நிறைந்ததாய் காணப்பட்டது. அது நிமித்தமாக ஆண்டுடைய மனது மனஸ்தாபப்படுகின்றது. இது நிமித்தமாக உலகம் அனைத்தையும் தண்ணீரினாலே, பெருவெள்ளத்தினாலே, மழையினாலே ஆண்டவர் அழித்தார். தெய்வ ஜனங்களே, முதலாவது ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் படைத்த படைப்புகளை அவருடைய சாபத்தீடிலிருந்து, அவருடைய சாபமான வார்த்தையிலிருந்து விடுதலையாக்குகின்ற ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். நாம் தான் அந்த இடத்திலே சாபத்திற்குள்ளாயிருக்க வேண்டும். நாம் தான் அந்த இடத்தில் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நம்மோடு கூட சேர்ந்து இயற்கையும் அழிக்கப்பட்டது. அந்த இயற்கை அழிக்கப்பட்டதற்கு நாமும் ஒரு காரணமாய் காணப்பட்டோம் நோவாவின் காலத்திலே. தேவனுடைய ஜனங்களே, இயற்கையின் மீது ஆண்டவர் பரிதவிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். தான் படைத்த படைப்புகள் மீது ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் காணப்படுகின்றார். இதே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம்
பூமியை சபிப்பதில்லை. இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷன் செய்த பாவங்களுக்காக நான் பூமியை சபிப்பதில்லை. மனுஷன் செய்த தவறுகளுக்காக நான் பூமியை சபிப்பதில்லை. மனுஷன் செய்த எல்லா விதமான தவறுகளுக்காக நான் என்னுடைய படைப்புகளை சபிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை எப்படியாய் கூறுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் என்று செய்யப்படப்பட்டிருக்கிறது. இந்த பூமி உள்ள அளவும் விதைப்பும் அறுப்பும், நிலத்திலே விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலம் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவது இல்லை, நான் ஒளிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் மனதிலே நினைத்ததாக வேதவசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. ஆம் தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் இயற்கையின் மீது, அதாவது தான் படைத்த படைப்புகள் மீது பரிதபிக்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார். தாம் படைத்த சிருஷ்டிப்பு மீது அவர் நேசிக்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார். ஆகத்தான் இவ்வாறு கூறுகின்றார், மனிதன் நிமித்தமாக நான் இனிமேல் பூமியை சமைப்பதில்லை என்று சொல்லி, நான் இனிமேல் பூமியில் வாழுகின்ற ஜீவ ஜந்துக்களை மனுஷ நிமித்தமாய் சமைப்பதில்லை. நாம் இனிமேல் பூமியில் இருக்கின்ற சகலவித காட்டு செடிகளையும் பூக்களையும் சபிப்பதில்லை என்பதை ஆண்டவர் தன்னுடைய வாய்நாளே அறிக்கை செய்கின்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஆண்டவரே இயற்கைக்கு இவ்வளவு ஒரு அன்பை செலுத்துகிறார் என்று சொன்னால், நம்மை உருவாக்கின ஆண்டவரே இந்த இயற்கைக்கு இவ்வளவு ஒரு கருணையை காட்டுகிறார் என்று சொன்னால், நாம் எவ்வளவாய் காட்ட வேண்டும்? நாம் எவ்வளவாய் இந்த உலகத்திற்கு, இந்த இந்த சுற்றுப்புறத்திற்கு, ஆண்டவர் படைத்த படைப்புகளுக்கு நாம் எவ்வளவாய் அக்கறை கொள்ள வேண்டும்? முன்பொரு காலத்திலெல்லாம் வீட்டிற்கு ஒரு வேப்ப மரம் இருக்கும். அழகாக நிழல் தந்து கொண்டு, அழகாக காற்று தந்து கொண்டு, எந்த ஒரு மாசும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாம் மரங்களை வெட்டி அழித்து கொண்டு, வீடுகளிலே ஏசி வைத்து கொண்டு நோய்களை நாம் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஏசி மூலமாக காற்று மாசுபடுகிறது. வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய நோய் சக்தியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் அருமையானவர்களே, இயற்கை நமக்கு எத்தனை அதிகமான நன்மைகளை கொடுக்கின்றது. அதற்கு மாறாக நாம் இயற்கையை நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். தேவன் அந்த இயற்கையை நேசித்தார். தான் படைத்த படைப்புகள் நேசித்தார். தான் படைத்த படைப்புகளை இனி சபிப்பதில்லை என்பதை உறுதியாக நோவாவின் காலத்திலே கட்டளையிட்டார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய புத்திரர்களாய் காணப்படுகிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம், ஆண்டவரே அந்த சிருஷ்டிப்புகளுக்கு படைப்புகளுக்கு அவ்வளவு அக்கறை கொடுக்கிறார் என்று சொன்னால், நாம் அதிலும் அதிகமாக அக்கறை காட்ட வேண்டும் அல்லவா? நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். தேவன் படைப்புகளை இனிமேல் சபிப்பதில்லை என்பதை சுட்டி காட்டுகிறார். சாபத்திலிருந்து படைப்புகளை விடுதலையாக்குகின்ற தேவன். இரண்டாவதாக என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள், பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது.
அதோடு மாத்திரமில்லாமல் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்பதை சுட்டி காண்பிக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இரண்டாவதாக இங்கே ஒரு வேதவசனம் சுட்டி காண்பிக்கின்றது. படைப்பானது, சிருஷ்டியானது, சர்வ சிருஷ்டியானது ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுவதாய் போடப்பட்டிருக்கிறது. பிரசவ வேதனை என்பது மனிதனாய் நமக்கு தெரிந்திருக்கும். ஒரு ஸ்திரீயானவள் பிரசவத்தின் போது எவ்வளவு கஷ்டப்படுகிறாள், பிள்ளை பெறுகின்ற போது எவ்வளவாய் வேதனைப்படுகிறாள் என்பதை மனிதனாய் நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி அந்த வேதனை போலவே ஆண்டவராலே படைத்த படைப்புகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவராலே சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் ஒவ்வொன்றும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பவுல் அப்போஸ்தலன் சுட்டி காண்பிக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 3 விதமான நபர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே வேதவசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 3 விதமான நபர்கள் விடுதலைக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் என்று சொன்னால், இப்பொழுது வாசிக்கிட்டபடி 22ஆம் வசனத்திலே தேவனுடைய படைப்புகள், தேவனுடைய சிருஷ்டிப்பு. இரண்டாவதாக 23ஆம் வசனத்திலே அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இரண்டாவது விடுதலைக்காக தவித்துக் கொண்டிருக்கிறது யார்கள் என்று சொன்னால், விசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனங்கள், ஆண்டவரை அப்பா பிதாவே என்று சொல்லி அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்ற ஜனங்கள் விடுதலைக்காய் தவித்துக் கொண்டிருக்கிறார்களாம். மூன்றாவது தேவ ஆவியானவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். 26ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க நீங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் அந்த பலவீனத்திலே எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் அறிந்து இருக்கிறார்களே என்று சொல்லி நம் நிமித்தமாக அந்த தேவ ஆவியானவர் தவித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய விடுதலைக்காக. தேவ ஆவியானவரே நம்முடைய விடுதலைக்காய் வேண்டுதல் செய்கின்ற போது தேவனால் படைக்கப்பட்ட நாம், அவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புக்காக, அவரால் படைக்கப்பட்ட இந்த உலகத்திற்காக, அவரால் படைக்கப்பட்ட இந்த படைப்புகளுக்காக தேவனிடத்திலே மன்றாட வேண்டாமா? தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டாமா? வேதவசனம் அழகாய் சுட்டி காண்பிக்கின்றது. 20ஆம் வசனத்திலே சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, சிருஷ்டியானது படைப்பானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட, தேவனுடைய பிள்ளைகள் தான் அதற்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தான் அந்த படைப்புகளுக்கு ஒரு சுயாதீனத்தை, மகிமையான சுயாதீனத்தை கொடுக்க வேண்டும் என்கிற வார்த்தையை ஆண்டவர் இங்கே சுட்டி காண்பிக்கின்றார். அடிமைத்தனத்திலே, அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலே கிடக்கின்ற படைப்புகளுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு தேவன் அவருடைய புத்திரராகி நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய படைப்பு அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய படைப்பு அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து படைப்புகளை நாம் விடுதலையாக்க வேண்டும். அந்த அழிவு என்கின்ற அடிமைத்தனத்திலிருந்து படைப்புகளை நாம் விடுதலையாக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அதற்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஈசாக்கை பாருங்கள், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு முந்தைய வார்த்தை இப்படியாய் கூறுகிறது, பஞ்ச காலத்திலே. என்ன வார்த்தை? பஞ்ச காலத்திலே. பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். யோசித்து பாருங்கள்,
இப்பொழுது நாம் ஊரடங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் முடங்கி கிடக்கின்றோம். இந்த நேரத்தில் நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள், அல்லது கொரோனா நோய் ஊரங்கும் இருக்கிறது, நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் நாம் வேலைக்கு செல்வோம்? நோய் நிமித்தமாக பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு பாருங்கள், ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பஞ்சம், உலகெங்கும் பஞ்சம், அவன் வாழ்ந்த இடமெங்கும் பஞ்சம். அந்த பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தானாம். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் நமக்கு படைப்புகளை கொடுத்திருக்கின்றார், ஆண்டவர் நம்மை சுற்றியும் இயற்கையை தந்திருக்கின்றார், ஆண்டவர் நம்மை சுற்றியும் எல்லா விதமான ஜீவ ஜந்துக்களை தந்திருக்கின்றார். எதற்கு என்று சொன்னால், எப்பேற்பட்ட சூழல் காணப்பட்டாலும், எப்பேற்பட்ட சூழல் நம்மை சுற்றி காணப்பட்டாலும் ஆண்டவர் கொடுத்த படைப்புகளை அழிவில்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, ஆண்டவர் கொடுத்த சிருஷ்டிகளை அழிவிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார். அன்றைக்கு யோசித்திருக்கலாம், ஈசாக்கு பஞ்சகாலமாக இருக்கிறதே, நான் விதைத்தால் அறுவடை ஆகுமோ, நான் விதைத்தால் இந்த விதையானது கனி தருமோ என்பதை நினைத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவன் அந்த பஞ்ச காலத்திலையும் விதை விதைத்தான். தேவன் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்ததாக வேதவசனம் சுட்டி காண்பிக்கின்றது. ஆம் தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற நிலங்களை பேணி பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுற்றுப்புறத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் இயற்கை வளங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை வளங்களை அழித்து கொண்டு நோய்களை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு தேவனுடைய புத்திரருக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த அடிமைத்தனத்திலே காணப்படுகிற, அழிவு என்கின்ற அடிமைத்தனத்திலே காணப்படுகின்ற படைப்புகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைக்கு நாமும் நம்மை படைத்த ஆண்டவரை பிதாவே என்று சொல்லி அழைக்கின்றோம். அவருடைய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவராலே படைக்கப்பட்ட படைப்புகளை அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற படைப்புகளை நாம் அழிவிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். படைப்புகளை அழிவிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற தேவன். சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவராலே அனுதினமும் நடத்தப்படுகிற நாம் ஆண்டவராலே படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? ஆண்டவராலே படைக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா என்பதை சீர்தூக்கி பார்ப்போம். இறுதியாக என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான மத்தேயு 6ஆம் அதிகாரம் தேவனுடைய மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்திலே அவர் கூறின ஒரு சம்பவம் தான் இந்த அருமையான சம்பவம். 25வது வசனம் முதல், நீங்கள் நாளை தினத்திற்காக எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் உண்ணுகின்ற உணவுக்காக எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் உடுக்கின்ற உடைக்காக நீங்கள் எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் இருக்கின்ற இருப்பிடத்திற்காக எதற்கு கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வசனத்தை ஆரம்பித்து அதற்கு எடுத்துக்காட்டாக தான் படைத்த படைப்புகளை சொல்லி காண்பிக்கின்றார். ஆண்டவராலே படைக்கப்பட்ட படைப்புகளை சொல்லி காண்பிக்கின்றார். எப்படி? சற்று கவனித்து பாருங்கள். ஆகாயத்திலே பறக்கின்ற பட்சிகளை, பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் ஒருபோதும் விதைத்ததில்லை, அவைகள் ஒருபோதும் அறுத்ததில்லை, அவைகள் ஒருபோதும் களஞ்சியங்களிலே சேர்த்து வைத்ததும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார்
என்பதை இயேசு கிறிஸ்து இதனுடைய வாயினாலே அறிக்கை செய்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராலே படைக்கப்பட்ட படைப்புகள் ஒவ்வொன்றும் தேவனாலே, பிதாவினாலே பிழைப்பூட்டப்படுகின்றது, தேவனாலே போஷிக்கப்படுகின்றது, தேவனாலே பராமரிக்கப்படுகின்றது. ஆகாயத்து பறவைகள் ஒருபோதும் அவர்கள் விதைத்ததில்லை, அறுத்ததில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைத்ததில்லை. ஆனால் மனிதனாய் நாம் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் என்று சொல்லி மேலும் 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 சேர்த்து வைத்துக் கொண்டே இந்த உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம், இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராலே படைக்கப்பட்ட படைப்புகள், பறவைகள் தேவனாலே போஷிக்கப்படுகிறது உண்மை என்று சொன்னால், அவராலே படைக்கப்பட்ட நாமும் கூட ஆண்டவராலே போஷிக்கப்படுவோம். ஆண்டவருடைய படைப்புகளை தேவன் போஷிக்கிறார், தேவனுடைய படைப்புகளை தேவன் போஷிக்கிறார். அதைத்தான் அருமையான வசனம் எடுத்து காட்டுகின்றது. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லி. அடுத்த காரியத்தை வாசித்து பாருங்கள். அங்கே 30 வசனம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சற்று கவனித்து பாருங்கள். அந்த அருமையான காட்டுப்புல், காலையில் நல்லா பச்சை பசேல்னு சொல்லி வருகின்ற காட்டுப்புல் மாலையிலே வாடி விடுகின்றது, காய்ந்து போகின்றது. அந்த காட்டு புல்லுக்கு ஆண்டவர் உடுத்துவிக்கிறார். அந்த பச்சை பசேல் என்கின்ற அருமையான உடையை தேவன் உடுத்துவிக்கின்றார். அந்த காட்டு புல்லையும் ஆண்டவர் கவனிக்கின்றார், அந்த காட்டு புல்லையும் ஆண்டவர் போஷிக்கின்றார், அந்த காட்டு புல்லையும் ஆண்டவர் நடத்துகிறார் என்பதை இயேசு கிறிஸ்துவினுடைய வாயினாலே முன்மொழிகின்றார். தேவனுடைய ஜனங்களே, சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பெரிய ராஜா சாலமோன் ராஜா, அந்த சாலமோன் ராஜா கூட அப்படிப்பட்ட மகிமை கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் இந்த அருமையான காட்டு புல்லுக்கு ஆண்டவர் அந்த மகிமையை கொடுத்தார், அந்த அழகை கொடுத்தார், அந்த உடுப்பை கொடுத்தார். நீங்க ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கின்றார். ஆம் தேவனுடைய ஜனங்களே, தேவன் இந்த உலகத்திலே அவருடைய படைப்புகளுக்கு பராமரிக்கின்ற, பேணி பாதுகாக்கின்ற கிருபைகளை கொடுக்கின்றார். ஆண்டவரே அந்த ஆகாயத்து பறவைகளை போஷிக்கின்ற போது, ஆண்டவரே அந்த ஆகாயத்து பறவைகளை கவனிக்கின்ற போது நாம் கவனிக்க வேண்டாமா? ஆண்டவரே நிலத்தில் விளைகின்ற பயிர்களுக்கு கவனம் செலுத்துகின்ற போது, பரமபிதாவே இந்த நிலத்தில் விளைகின்ற ஒவ்வொரு பயிர் வகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா? இன்றைக்கு விளைநிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அங்கு வீட்டு மனைகள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வீட்டு மனைகள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தொடக்கத்திலே சொன்னபடி விவசாய நிலத்திலே பொக்கிஷம் என்று சொல்ல கேட்ட பிள்ளைகள், விவசாயம் செய்து ஒருவர் முன்னேறினான், மற்றொருவர் நிலத்தை தோண்டி வீணாய் போனான். அதே போலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பொக்கிஷமாய் கொடுத்திருக்கிற இந்த உலகத்தை, பொக்கிஷமாய் கொடுத்திருக்கிற இந்த பூமியை நாம் தோண்டி எடுத்து புதைத்து நாம் எடுத்து அதை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியை அழிவுக்கு நேராய் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். நான் படைப்புகளை போஷிக்கிறேன், படைப்புகளுக்காக பரிதவிக்கிறேன், படைப்புகளுக்காக விடுதலை அளிக்கின்றேன். நீங்கள் ஏன் என்னுடைய வழியாக வரக்கூடாது? நீங்கள் ஏன் நான் செய்த காரியங்களை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் நினைப்பூட்டுகின்றார். சற்று யோசித்து பார்ப்போமா? சற்று யோசித்து பார்ப்போமா? தேவன் மனிதர்களை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் கோடி தோத்திரங்கள் செலுத்துகின்றோம். உம்மாலே படைக்கப்பட்ட படைப்புகள் எங்களாலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுப்பதாக கர்த்தர் எங்களிடத்தில் பேசினீர். இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு இந்த சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு, எங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பூமியை பேணி பாதுகாப்பதற்கு எங்களுக்கு தக்க பலனை தாரும் ஐயா. நீரே எங்களை போதித்து வழிநடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து கீர்த்தனை 6 ஆராதனை கீதங்கள் 6 பாடுவோம். கீர்த்தனை 6 ஆராதனை கீதங்கள் 6 பாடுவோம். சீர்மிகுவான் புவி தேவா ஸ்தோத்ரம் சேருசிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்ரம் குணனே ஸ்தோத்ரம் அடியார்க்கிறங்கிடுவாய் ஸ்தோத்ரம் மனேசா நேர்மிகு அருள் தோற்றம் நீத்தமும் உமக்கடியார்களை தோற்றம் ஆர்பனே தோற்றம் உனது அன்பினுக்கே தோற்றம் மனேசா ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் தோற்றம் தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் தோற்றம் ஆவலுடன் தோற்றம் உனது அன்பினுக்கே தோற்றம் மனேசா ஆத்தும நன்மைகளுக்காகவும் தோற்றம் அதிசய நடத்துதற்காகவும் தோற்றம் சாற்றுகிறோம் தோற்றம் உனது தகும் அன்புக்கே தோற்றம் மனேசா மாறா பூரண நேசா தோற்றம் மகிழோடு ஜபமொழி மாலையின் தோற்றம் தாராய் துணை தோற்றம் இந்த தருணமே கொடு தோற்றம் மனேசா. ஜபம் பண்ண கடவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை படைப்போம். இம்மட்டுமாக தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். நல்ல ஜீவன், சுகம், பலன் யாவற்றையும் தந்து அவருடைய வல்லபெரும் செயலினாலே நம்மை அனுதினமும் பாதுகாத்து கிருபையாய் நம்மை போஷித்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். நன்மையான பல நல் விசேஷங்களை கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே கட்டளையிட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.
நாம் நிற்பது ஆண்டுடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டுடைய கிருபை. கர்த்தருடைய சமூகத்திலே அந்த கிருபைக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலை எங்களுக்கு எதிராக காணப்பட்டாலும் எல்லா வேளையிலும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீர் என்பதை ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்முடைய சபைக்காக, நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக, விசேஷமாய் நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட தேவனுடைய கரத்திலே அனுகிரகத்திற்காக நாம் மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரை ஆராதிக்க கூடாமல் ஆலயங்கள் பூட்டப்பட்டு கிடக்கிறது. எல்லா விதமான வேலைகளும் ஆரம்பித்து விட்டது. எல்லா விதமான தொழில்களும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. கர்த்தரை ஆராதிப்பதற்கு இன்னும் தடை காணப்படுகிறது. அதற்காக நாம் யாவரும் சேர்ந்து பாரத்தோடு கூட நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, சீக்கிரத்தில் எங்களுடைய ஆளை திறந்து தாரும், நாங்கள் ஆராதிப்பதற்கு கிருபை தாரும் என்பதை அதில் சமூகத்தில் நாம் பாரத்தோடு கூட ஜெபிப்போம். இந்த கொரோனா நோயினாலே அதிகமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவருகிறது. விசேஷமாக சென்னை பட்டணத்திலே அதிக ஜனங்கள் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். சென்னை பட்டணத்திற்காக நாம் ஜெபிப்போம். விசேஷமாக நம்முடைய திருச்சபையார் சென்னை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, குடும்பங்களின் பாதுகாப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும். இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி வாக்குப்படின ஆண்டவர் நிர்மையான குடும்பங்களை ஆண்டவர் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய மாவட்டங்களுக்காக, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலே இன்னும் இதே போல அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவருடைய கருணையை காட்ட வேண்டும், இரக்கத்தை காட்ட வேண்டும், தயவாய் மனிதர்கள் மீது இறங்க வேண்டும். சிறு வயது தொடங்கி மனிதனுடைய இருதயம் பொல்லாங்கானதாய் காணப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்தோம். நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமம் நிமித்தமாக திறமையான கொள்ளை நோய் வந்தாலும், நம்முடைய தவறுகள் இதற்கு காரணமாக இருந்தாலும் சமூகத்தில், ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய தவறுதலுக்காக மன்னியும், எங்களுடைய தப்பிதங்களுக்காக எங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை மன்னியும். மன்னித்து தயவாய் இறங்கி இந்த கொள்ளை நோய் எங்களிடம் அப்புறப்படுத்தி போடும் என்பதை அந்த சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். வேலை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற, வருமானம் இல்லாமல் இவருடைய காலங்களை எப்படி நடத்துவது என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தமது உதவிகரத்தை நீட்டி தொட வேண்டும். அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் ஆண்டவர் செய்து தர வேண்டும் என்பதை ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்முடைய சொந்த காரியங்களை, நம்முடைய விருப்பங்களை ஆண்டு சமூகத்திலே தெரிவிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தருமையான ஞாயிற்றுக்கிழமையிலேயே உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூடி வருவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தீரே, கோடி தோத்திரங்கள் செலுத்துகின்றோம். தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே கூடி வருகிறது எத்தனை இன்பமாயிருக்கிறது. ஆம் தகப்பனே, இதே போல தொடர்ந்து நாங்களுமே ஆராதிப்பதற்கு, எங்களுடைய ஆலயங்களை திறப்பதற்கு கத்த கிருபை கொடுக்கும்படியாக
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பெருமையான வேலையில விசேஷமாய தகப்பனே, இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு அநேக ஜனங்கள் ஆண்டவரே கவலையுற்று காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தொடுவீராக தகப்பனே. உம்முடைய காயப்பட்ட தலைமுறையுள்ள கரத்தினாலே ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொட்டு சுகப்படுத்துவீராக. விசேஷமாய் தகப்பனே, எங்களுடைய திருச்சபையார் சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவர் அவளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாவலை, நல்ல சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் மன்றாடுகிறோம். அப்படி எங்கே ஜீவித்துக் கொண்டு இங்கே வாசம் செய்கிறேன் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்த கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவரையும் கத்தாவை உம்முடைய மகிமை பிரசன்னத்தினால் நிரப்பி வேலையடைத்து பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா, சிறு வயது தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கத்த பேபராக தனித்தனியே ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். நன்மைகளுக்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கத்த நன்மைகள் எழுச்சுவீராக. வேலை வாய்ப்பின்றி தவிக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடுவீராக. வருமானங்களின்றி தவிக்கிற மக்களுக்கு கர்த்தே தேவன் தாமே கிருபையாக மனமிறங்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம் தகப்பனே. உடைய சமூகத்திலே தடைப்பட்ட காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தடைகள் நீக்கி ஏற்ற காலத்தில் உயர்வை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். எங்களை தொடர்ந்து நீர் ஆட்கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை உபயோகிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆராதனை நிறைவுக்கு விதமாக யாவரும் சேர்ந்து பாமாலை 265 ஆராதனை கீதங்கள் 661 பாடுவோம். பாமாலை 265 ஆராதனை கீதங்கள் 661 பாடுவோம். சதா வேதா வேதத்தில் செல்வதும் உமது மூலமா நீ தேவ்ய சத்யாகே சோவேவோ வாக்கு ஞானமா Dodea pregasamo ota ni devya deva esove mem sava jeti o ma pen batom yabakom sagama ego Nirvane Satya Devano Mavali Salavo Satya Pate Jivanai Adaya Vuseo கர்த்தர்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போகடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.